the decline of Indian batters against spinners. இவ்வளோ ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ற டீம் இந்த மாதிரி ஒரு லோவுக்கு போக முடியுமா? Have we taken the eye off the ball when it comes to test match cricket? ஃபர்ஸ்ட் क्वेश्चने சர்ஃபராஸ் और KL ராகுல். Rohit Sharma and Dravid had a blockbuster combo, whereas Gambhir as a player and இதையே நம்ம யாருமே பங்களாதேஷ் சீரிஸ் முன்னாடி கேட்கல. இந்தியன் ஃபேன்ஸுக்கு டெஸ்ட் சீரீஸ் தோக்குறது ஒன்றும் புதுசு கிடையாது. 90s and 2000s இன்ஃபேக்ட் சேனா கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணாலே அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம். பட் அது எல்லாமே மாறிடுச்சு. தாதாவோட கேப்டன்சிக்கு அப்புறம் ஓவர்சீஸ்லும் வின் பண்ண ஆரம்பித்தோம். பட் அது எல்லாமே ஓவர்சீஸில் தான். பட் இந்தியன் டீம் ஹோம்னு வந்தால் அது அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை. இன்ஃபேக்ட் த மைட்டி ஆஸ்திரேலியன் இன்விசிபிள் டீம், ரிக்கி பாண்டிங், ஆடம் கில்க்ரிஸ்ட், மேத்யூ ஹேடன், ஷேன் வான், மெக்ரா, இந்த மாதிரி பல ஜாம்பவாங்களும் இந்த ஒரு கண்டிஷனில் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்தியா 3-0 அப்படின்ட்டு வின் பண்ணிடுவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போய் கம்ஃபர்டபுளாக பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆடலாம், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆகிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். நியூசிலாந்து இந்தியாவுக்கு வந்து நம்மளை துவம்சம் பண்ணிட்டாங்க. 3-0 அப்படிங்கிற ஒரு ஒயிட் வாஷ். எல்லாருமே அப்செட்டாக இருந்தோம், டிசப்பாயிண்டடாக இருந்தோம். ஸோ ஆஸ் த டஸ்ட் செட்டில்ஸ், இது எப்படி நடந்தது, ஏன் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படின்ட்டு பேசி அலசி ஆராய நம்ம கூட இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. செலிபிரிட்டி தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அவர் இப்போ சமீப காலத்தில் வந்து கலக்கிட்டு இருக்காரு. தமிழில் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இங்கிலீஷில் போய் ஒரு கலக்கிட்டு இருக்காரு. ஏன் கூட நிறையா கிரிக்கெட் ஆடி இருக்கோம், ஆன் த ஃபீல்ட் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இந்தியன் பேட்டிங் கொலாப்ஸ் ஆர் த கிரேட் இந்தியன் பேட்டிங் மெஸ்ஸை பற்றி பேசுகிறதுக்கு டொமஸ்டிக்கில் இன்ஃபேக்ட் ஸ்பின்னர்ஸை செமையான ஒரு பிளேயர் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியன் பிளேயர் அபினவ் முகுந்த் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆர் சேனல் வெல்கம் பண்ணுறேன். வணக்கம் அபி, எப்படி இருக்கீங்க? Yomi-Off த ஃபீல்டில் இன்வைட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஆஸ் ஆல்வேஸ் ஸ்டைலிஷா, மாசா, கெத்தா, ஆரம்பமே ஆஸ் த டஸ்ட் செட்டில்ஸ் அப்படின்னு சூப்பரா ஆரம்பிச்சிருக்கீங்க. டஸ்ட் தூவியோட நான் வரல, டஸ்ட் என்ன இருக்கா இல்லையா அதை பத்தி பேசலாம். எக்ஸாக்ட்லி அப்சல்யூட்லி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட் அவே வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், த ஓவர் கான்ஃபிடென்ட் ட்ரூப் அப்படின்ட்டு பேரை வச்சிருக்கேன். யூஸ்வலாக இந்தியன் டீம் அபி எப்பயுமே ஒரு டீசல் வண்டி மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த தொடக்கம் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நிறையா வாட்டி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி தோத்துட்டு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சூடு பிடிச்சி அப்படியே நம்ம வந்து அந்த மொமெண்டம் பிக்கப் பண்ணுவோம். இந்த நியூசிலாந்து சீரீஸும் இட் வாஸ் நோ எக்ஸெப்ஷன். இட் ஸ்டார்டட் ஆஃப் வித் பெங்களூரில் வந்து ஒரு மாதிரி தடுமாற்றம் இருந்தது. ஃபஸ்ட்டே டாஸ் வந்து கரெக்டாக கணிக்கல அப்படின்ட்டு ரோஹித் சர்மா சொன்னார். What did you feel about that? அந்த ஒரு தொடக்கம், அந்த ஒரு தோல்விக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க? Did you feel like okay it is normal தான் அப்படின்னு நினைச்சீங்களா? ஸோ ஆக்சுவலி அந்த கேம் வந்து லைவாக கவர் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட தாட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இது மட்டும்தான் நியூசிலாண்டோட பெஸ்ட் டேவா இருக்கும் இந்த சீரீஸ்ல. வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பேசிக்லி நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். ஆனால் ஓவர் அ கோர்ஸ் ஆஃப் 12 years பேசிக்லி அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்துது, தட் டூ அகேன்ஸ்ட் ஒன்லி 2 teams, எய்தர் இங்கிலாந்து ஆர் ஆஸ்திரேலியா. வேற யார்கிட்டையும் தோத்ததே கிடையாது இந்தியா இந்த லாஸ்ட் 12 years இன் அன் ஓப்பனிங் கேம். ஸோ இந்தியா வந்து டிரா பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த கான்பூர் டெஸ்ட் ஒரு கேம் டிரா ஆச்சு அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ யாராவது வந்து இந்தியாவை அடிப்பாங்களா? அதுவும் எஸ்பெஷலி ஒரு நியூசிலாந்து ஸ்ரீலங்கால போய் பரம வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவில் வந்து என்னடா இது இவங்க. இன்ஃபேக்ட் டாம் லேத்தமும் டாஸை வின் பண்ணி பேட்டிங் தான் ஆடுவேன்னு சொன்னார். ஓகே, ஸோ நான் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த வீடியோ நான் இன்னும் நிறைய பேசுறேன், பட் நாட் அபவுட் ஒரு பேட் டெசிஷன். ஐ ஃபீல் இந்தியா பேட் கிரிக்கெட் விளையாடினாங்க, எஸ். பட் அந்த பெங்களூர் டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா எடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொலாப்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு. அதுதான் எனக்கு இன்னும் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சுது. 233 for 7 400 அடி கூட்டாங்க, which is very very unlike India. So first day பேடா போனாலும் செகண்ட் டே கம்பேக் பண்ணிருக்கலாம், தேர்ட் டே கம்பேக் பண்ணிருக்கலாம். இந்தியா ஸ்டில் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அண்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஹார்ஷ் டேர்ம் யோமி, பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் இந்த மாதிரி கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருக்காங்க ஓவர் த லாஸ்ட் 12 இயர்ஸ். அண்ட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ். இன்ஃபேக்ட் அந்த ஒரு டெஸ்ட் லாஸ் போது நான் டீமோட பார்ட்ல இருந்திருக்கேன் 2017 இன் பூனே. செம்ம ஓத. இன்ஃபேக்ட் நானும் அனில் கும்ப்ளேவும் வந்து பேசியிருந்தோம் அந்த டெஸ்ட் மேட்ச் பத்தி பூனேல. பிகாஸ் தலகால் புரியல. ஸ்டீவன் ஓகீஃப் வந்து சும்மா திருப்பி தள்ளி முடிச்சிருவான் இந்தியன் டீமை. ஸோ அந்த ஸ்டீவன் ஓகீஃப் டிசாஸ்டருக்கு அப்புறம் பூனேக்கு அப்புறம் பெங்களூர்ல போய் ஒரு செம்ம டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணும். அஸ்வின் கலக்குவாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நிறைய பேர் தமிழ் ஆடியன்ஸும் அதை எடுத்து போட்டுருக்காங்க. அஸ்வின் வந்து இந்த மாதிரி மண்டே காட்டுறது, ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் ஏன் மண்டே காட்டுவார். ஸோ இந்த மாதிரி கம்பேக் பண்றது யூஸ் டு ஆயிடுச்சு இந்தியன் டீமுக்கு. தட் இவ்வளோ ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ற டீம் இந்த மாதிரி ஒரு லோவுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய பேர் எடுத்தாங்க. பட் தேர் இஸ் நோ டவுட்டிங் தட் நியூசிலாந்து பிளேட் குட் கிரிக்கெட், பட் இந்தியா ஆல்சோ சுமாரான டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. நான் ஏன் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணனா அப்படி, ஆப்வியஸ்லி எனி ஒன் கேன் மேக் மிஸ்டேக்ஸ், எரர் இன் ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஐ எம் வித் யூ ஆன் தட். பட் வந்து ஒரு பெங்களூர் டெஸ்ட்ல டாஸ், இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி நாள் நல்லா மழை பெஞ்சது. ஒரு நார்மலாக எல்லாருக்குமே, ஐ மீன் கிரிக்கெட் யார் ஆடினாலும் எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் போலிங் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் ரோஹித் சர்மா வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இட் வாஸ் மை டிசிஷன், நான் மிஸ்டேக் பண்ணேன், தப்பாக நான் கணிச்சிட்டேன் அப்படின்னாட்டு. பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் டு த தேர்ட் டெஸ்ட், ஓகே, இந்தியா வந்து தேவ் லாஸ்ட் த கேம், ஐ மீன் தேவ் லாஸ்ட் த சீரீஸ். திரும்ப வந்து ஒரு டேர்னர் போட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வாட் டு யூ திங்க் ஆஃப் தட்? ஏன்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு மாதிரி அட் ஸ்டேக்ல இருக்கும் போது திருப்பியும் நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்ததா, இல்லாட்டி சரி ஓகே ஃபைன் இது எப்படியும் தோத்துட்டோம் திரும்பவும் நம்ம வந்து வின் பண்ணிடலாமே அப்படின்ட்டு யோசிச்சாங்களா? சரி, ரெண்டு விதமா இதை பார்க்கேன். ஒன்று, நிறைய பேர் நான் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்தியன் பேட்டர்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், விச் ஐ எம் ஷூர் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் மீ. ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அஸ்வின் அண்ட் ஜடேஜா மாதிரி ஒரு ப்ரொலிஃபிக் ஸ்பின் டுவோ இது வரைக்கும் நம்ம ஹிஸ்டரியிலே எடுத்து பார்க்கும்போது 800 விக்கெட் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க ஓவர் த லாஸ்ட் 12 இயர்ஸ். இன்ஃபேக்ட் ஜடேஜா வந்து ஆன் ரெக்கார்ட் வந்து சொன்னாரு அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம், நான் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் திங்க், நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்கல நாங்கள் ஒரு சீரீஸ் தோப்போம் அட் ஹோம் அல்ல அப்படின்னு. ஸோ அவர் வந்து கிளியரா தெரியுது, மோர் தென் எனி ஆஃப் அஸ் டாக்கிங் ஆஸ் பிளேயர்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும் எவ்வளோ அவங்களும் வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அட் ஹர்ட் ஆகும்போது உங்களோட பெஸ்ட் பவுலர்ஸ் ஆர் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ், நீங்க பும்ராக்கு பிரேக் கொடுக்குறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னு யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த பெஸ்ட் ஆப்ஷன் பால் 1ல திரும்பணும், எஸ்பெஷலி ரெட் சாயில். ஒரு வரலாறு அகைன் நான் திருப்பி எடுத்து பார்க்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம தோப்போம் நீங்க சொன்னீங்க, செப்பாக்ல வந்து இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோப்பாங்க ஆன் அ பிளாக் சாயில் பிச். ஜோ ரூட் வந்து டபுள் செகண்ட் டெஸ்ட் திருப்பி ரெட் சாயில்ல போட்டு இந்தியா வந்து சூப்பரா வின் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பிச்சுமே பிளாக் சாயில் ஆடிட்டு மூணாவது பிச் ரெட் சாயில் போகும்போது நம்ம போலர்ஸ் இன்னும் அதிகமா இன்னும் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. தட் பீங் செட், நியூசிலாந்து வந்து நல்லா பேட்டிங் ஆனாங்க, அவங்க போலர்ஸும் நல்லா போட்டாங்க. ஐ ஃபீல் செகண்ட் இன்னிங்ஸ் டெஃபினட்டா சேஸ் பண்ணிருக்கலாம். 146 வந்து அன்பிளேயபிள் சர்ஃபேஸ் கிடையாது, சேஸ் பண்ணிருக்கலாம். பட் நடக்கல. கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங் நம்ம கேம்ல. அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இறங்கும் போது சம்டைம்ஸ் ஃபுல் டாஸ் பால்லாம் கூட சர்ஃபராஸ் கான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 150 ஃபுல் டாஸ் பால்லாம் கூட நேரா கையில போய் விழும். ஸோ இதுதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங். அவங்க ஒரு ஹைல இருந்தாங்க, அந்த ஹைலே அப்படியே வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. பட் ஐ டோன்ட் கொஸ்டின் த டிசிஷன் ஆஸ் மச். ஏன்னா கலர் ஆஃப் த சாயில், நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் வேற வேற. ரெண்டு பிளாக் சாயில் பிச்சுக்கு அப்புறம் ஒரு ரெட் சாயில் ஆடும் போது அதுதான் திங்கிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட ஒரு ஃபீலிங். Okay. Now we'll address the elephant in the room, obviously the decline of Indian batters against spinners. In fact, இந்த whole விஷயம் வந்து ஒரு மாதிரி கொளுத்தி போட்டது வந்து நீங்களும் இருந்தீங்க, அதுல ஒரு பாட்டை இருந்தீங்க. சைமன் டோல் வந்து சொன்னாரு இந்த மாதிரி ஒரு சச்சின், ஒரு லக்ஷ்மன், ஒரு டிராவிட், இந்த மாதிரி பேட்டர்ஸ் இருந்த இடத்துல இப்போ வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஸ்பின்னர் போட்டாலே அவுட் ஆறாங்க. ஸோ தேர் இஸ் அ டிக்ளைன் அப்படிங்கிற ஒரு விஷயம். could you just tell me about that moment? ஏன்னா நீங்க ஆன் ஏர்ல அது சொன்ன விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ வாட் ஹேப்பன் தேர்? அவரு ஸோ பேசிக்லி அவர் ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் சொன்னார், சேயிங் மாடர்ன் இந்தியன் பேட்டர்ஸ் ஆரண்ட் ஆஸ் குட் அஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின் லைக் வி தாட் இட் யூஸ் டு பி த கேஸ் அப்படின்னு. அண்ட்
அவர் சொன்னதுல மேபி ஒரு ஒரு ட்ரூத் இருந்திருக்கலாம். பட் ஐ திங்க் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப மாறிடுச்சு. தேர் சோ மச் டு டாக் இன் டீடைல். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் டைம் இல்லை டு ரெஃப்யூட் தட். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஏராவும் இன்னொரு ஏராவும் கம்பேர் பண்ண முடியாது. நீங்க கவாஸ்கரையும் சச்சினையும் நம்ம கம்பேர் பண்றதுல ஒரு ஒரு தவறான ஒரு கம்பேரிசன். அதே மாதிரி சச்சின், டிராவிட், லக்ஷ்மண், சேவாக், ஓகே, ஆல் கிரேட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்டில். ஈவன் சேவாகும் வந்து அதை சொல்லியிருக்காரு. பட் டோன்ட் ஃபர்கெட், என் பக்கத்திலே இருந்த இன்னொரு ஆளு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் என்கிட்ட ஆஃப் த ரெக்கார்ட். அவர் வந்து அனில் கும்ப்ளே 619 விக்கெட் எடுத்திருக்காரு. 619 விக்கெட் எடுத்தவர் என்கிட்ட சொன்னாரு, எப்பா நான் அட்லீஸ்ட் நான் ஒரு 50-60 விக்கெட் மினிமம் இன்னும் ஜாஸ்தி எடுத்திருப்பேன் எனக்கு டிஆர்எஸ் இருந்திருந்தா அப்படின்னாரு. விச் அக்கார்டிங் டு மீ இஸ் அ வெரி ஃபேர் பாயிண்ட். நான் போலர் பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க எப்பயுமே சொல்லுவீங்க. நான் போலர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்ப வரேன். பிகாஸ் அனில் கும்ப்ளேவோட மோட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் மோர் ஆஃபன் தென் நாட், அந்த ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் நிறைய பேர் அவர் முன்னாடி டிஃபென்ஸ் ஆடணும்னு பார்ப்பாங்க. எல்பிடபிள்யூ தான் அவர் மோட் ஆஃப் டிஸ்மிசல். அந்த எல்பிடபிள்யூ அவுட்டே கொடுக்க மாட்டாங்க பையர்ஸ். நம்ம கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போதும் ஃப்ரண்ட்ல போய் டிஃபென்ஸ் ஆடினீங்க அப்படின்னா அவுட் தர மாட்டாங்க. ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் இஸ் நாட் குட்னு நம்ம வளர்ந்த ஒரு காலம். ஸோ இட்ஸ் ராங் டு கம்பேர் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். பிகாஸ் இந்த டிஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மெத்தடாலஜி டு பிளே ஸ்பின் டிஃபர் ஆயிடுச்சு. ரெண்டாவது விஷயம், அண்ட் அகைன் நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்ல, ஐபிஎல் அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட் வந்து ஒரு ப்ராமினன்ஸ்க்கு வந்தாச்சு. யாருக்குமே டைம் இல்லை டு கோ பேக் அண்ட் பிளே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆர் டொமெஸ்டிக் கிரிக்கெட். ஒயிட் பால்ல உங்களுக்கு என்னன்னா, பிகாஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு நைட்டு தான் வந்து இன்னும் இட்ஸ் மோர் பாப்புலர், இட்ஸ் அ பெட்டர் டைம். இன்ஃபேக்ட் நான் இந்தியா பங்களாதேஷ் T20யும் பண்ணேன். ஃபுல் க்ரௌட் எல்லா இடத்துலையும். ஆல் பீங் செட், இட்ஸ் நாட் இன் இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா இங்கிலாந்து மாதிரி கிடையாது. இந்தியா பங்களாதேஷ் ஆல் 3 venues பேக்ட். அண்ட் எல்லா மேட்சும் நைட் மேட்ச் விளையாடுறாங்க. ஒயிட் பால்லாம் அவ்வளவு திரும்பாது, வேர் அண்ட் டயர் இருக்காது, டியூ இருக்கும். ஸோ உங்களுக்கு யூ வில் கெட் அவே வித் பிளேயிங் ஸ்பின் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. நீங்க காலை டிஃப்ரெண்டான இடத்துல போடுவீங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஆரம்பிச்சதே ஷோ வந்து சேயிங் டொமெஸ்டிக்ல நிறைய ஸ்பின் ஆடி சக்சீட் பண்ணியிருக்காங்க. எஸ், ஆல் தட் ஃபேர். பட் நான் டொமெஸ்டிக்ல ஆடி 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 அது ஒரு ஸ்கில். எனக்கு இன்னொரு ஸ்கில் தெரியாது, ஐபிஎல்ல போய் எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஸோ டொமெஸ்டிக் ஸ்கில் இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் திங். அண்ட் ஆர் பிளேயிங் ஆன் சர்ஃபேசஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின் இன் அ டே டைம் சினாரியோ, ரெட் பால், எஸ்டி பால், அது ஒரு செப்பரேட் ஸ்கில். அந்த ஸ்கில் வந்து இட் குட் பி லாஸ்ட்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வேணா நீங்க எடுத்துட்டு வரலாமே தவிர, ஒரு ஜென்ரேஷனும் இன்னொரு ஜென்ரேஷனும் பெட்டர் பேட்டர்ஸா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுல நான் டெஃபினட்டா ஒத்துக்க மாட்டேன். சரி, ஓகே, நீங்க கம்பேர் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றீங்க. நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஸ்டின் பேக். ஓகேயா, சச்சின் ஆப்வியஸ்லி டிஆர்எஸ் பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. பட் ஒரு சச்சின், ஒரு டிராவிட், ஒரு லக்ஷ்மண் ஆடின ஏரால வி ஹேட் த லெஜெண்ட்ஸ், ஷேன் வார்ன், வி ஹேட் முத்தையா முரளிதரன். இவங்களாம் வந்து their average, I think their bowling average here was above ஒரு மாதிரி 40 தான். whereas Sachin, Dravid எல்லாருமே they were averaging above more or less 50 மேல தான் ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஷோல நான் அந்த நம்பர்ஸ் காட்டினேன். பட் இஃப் யூ லுக் அட் த டெஸ்ட் மேட்சஸ் பிட்வீன் 2010 அண்ட் 2024, அதாவது இது வரைக்கும் லாஸ்ட், அதுல நம்ம ஒரு 10 டெஸ்ட் மேட்ச் தோத்துருக்கோம். பட் ப்ராமினண்டா இஃப் யூ லுக் அட் த ஸ்பின்னர்ஸ் that have gotten wickets in this time frame, I'm just going to take the numbers. Nathan Lyon, Matthew Koneman, Tom Hartley, Stephen O'Keefe, Rakeem Cornwell, Todd Murphy, Monty Panesar, Joe Root, and obviously recent Aegis Patel and Mitchell Santner. So you obviously in the names or Nathan Lyon thavara mathav yarume you don't put in the bracket of ஒரு முத்தையா முரளிதரன், ஒரு ஷேன் வார்ன். ஸோ நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலா பாரம்பரியமா வந்து இந்தியன் டீம் வந்து ஹோம்ல வந்து we have done exceedingly well. So have we taken the eye off the ball when it comes to test match cricket? Let me address on the first spin thing. Okay, so Okay. Shane Warne, முத்தையா முரளிதரன் இருந்தாங்க. Okay, you are right, they are legends, there's no doubting that. நீங்க அதுக்கப்புறம் ஒரு 12 நான் கேரண்டி பண்றேன், அந்த 12 பேர்ல யாருமே வில் நாட் ஹேவ், அபார்ட் ஃப்ரம் நேத்தன் லயன் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் மான்டி பனேசார், நீங்க எடுத்த அந்த 12 நேம்ல எல்லாமே ஒன் ஆஃப் பெர்ஃபார்மன்சஸ், ஒன் அகேன்ஸ்ட் இந்தியா. மேத்யூ கூனமனா இருக்கட்டும், டாம் ஹாட்லியா, ஸ்டீவன் ஓகீஃப், யார வேணாலும், ஜேசன் கிரேசால இருந்து எனக்கு ஞாபகம், நேத்தன் ஹாரிட்ஸ். ஸோ நீங்க என்ன வேணாலும் பேர் எடுக்கலாம்.
over the last 14 years, I don't think it is a decline against spin. It is the changing nature of world cricket. உங்களுக்கு ஷேன்வானும் முரளிதரனும் மற்ற ஊர்ல கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நேத்தன் லைன் போனதுக்கு அப்புறம் யாரு, ராக்கிய கோலி அப்படின்னு ஒருத்தர் போலிங் போட்டிருக்காரு. அவர் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சே ஆடல. டாட் மர்ஃபி வந்து ஒரு அளவுக்கு தான் ஆடி இருக்காரு. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா தேர் ஸ்ட்ரகிளிங் வித் ஸ்பின்னர்ஸ். ஃபேனை கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க பாகிஸ்தான். 2 பெரிய ஃபேனை வச்சு இந்த சைடு அந்த சைடு வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ சி, there is obviously a preference for young batters or even young bowlers to play white ball cricket. நீங்க when you started the sport, நம்மளோட சேர்ந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, இப்படி போடு போலிங்க அப்படின்வாங்க, ஓவர் ஸ்பின் எடுத்துட்டு வா. ஆப்வியஸ்லி ஸ்பின்ல வந்து நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் எல்லாருமே தூக்கி போடணும், நல்லா ஃபிளைட் பண்ணணும் பால. அதெல்லாம் இப்போ வந்து கிடைக்க மாட்டேங்குது, பிகாஸ் தூக்கி போட்டா வெளில அடிச்சிடறாங்க in the IPL or in white ball cricket. So it is a mix of both. And secondly, batting point of view, Dravid, Lakshman, in fact VVS Lakshman என்கிட்ட ஒரு ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி. அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு டூர் போனார். நான் வந்து டூர் போகிறதுக்கு முன்னாடி 1999 2000 ஒரு டூர் ஒன்று போனாங்கன்னா அதுல வந்து 5 டெஸ்ட் மேட்ச் 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல ஆடினாங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கே தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் எப்படின்னு ஒரு ஊரும் ஒரு ஐலண்ட். ஸோ அந்த ஐலண்ட் வந்து அது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம். 3 மாசம் இருந்தாங்களாம் யோமி அந்த டூர்ல. ஸோ ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே இன்னொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் முடிஞ்சோடனே இன்னொரு டெஸ்ட் மேட்ச். இன்னி காலகட்டத்தில் ஒரு வார்ம் அப் மேட்ச் கூட டைம் கிடையாது உங்களோட ஷெட்யூலிங்ல. ஸோ உங்களுக்கு 3 months ஆர் யூ ஆர் டிவோட்டிங் அன் என்டையர் இயர் டு பிளேயிங் டெஸ்ட் மேட்சஸ் வித் ODIs இன் பிட்வீன். அவ்வளவுதான் இருந்துச்சு உங்க கேலண்டர்ல. இப்போ நீங்க ODI ஃபிட் பண்ணணும், T20 ஃபிட் பண்ணணும், வேர்ல்ட் கப்ஸ் ஃபிட் பண்ணணும், அதுக்கு நடுவில் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் நீங்க ஃபிட் பண்ணணும். ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங், எல்லாருக்குமே வந்து தே ஷுட் கம் டு அக்செப்டன்ஸ் தட் ஒரு சில ஃபார்மேட்ஸ் தான் வந்து இட்ஸ் டேக்கிங் பிரசிடென்ஸ். அந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு சில பிளேயர் வந்து டெஃபினட்டா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவான். ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றேன், சுப்மன் கில் நீங்க ஆல் ஃபார்மேட் பிளேயரா க்ரூம் பண்றீங்க. 2வது டெஸ்ட் மேட்ச்க்கும் 3வது டெஸ்ட் மேட்ச்க்குமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது இந்த வே ஹி பிளேட் ஸ்பின். ஒரு ஃபார்வர்ட் பிரஸ் எடுத்துன்னு வந்தாரு, டிஃபென்ஸ் வந்து மாத்தி ஆடினாரு, 90 ரன் அடிச்சாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யங் பிளேயர்ஸால கத்துக்கிற மைண்ட் செட் இருக்கு, அவங்களால விளையாட முடியும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் மோர் தென் இனஃப். பட் ஆல் ஆஃப் த டேட்டா நீங்க எடுத்துட்டு வந்தது ஃப்ரம் 2000 to 2010 and 2010 to 2024 இஸ் ரைட். பட் சேஞ்சிங் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் கிரிக்கெட் நீங்க பார்க்கணும். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே கேன் வில்லியம்சனே யுவர் கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பிளேயர் வாசன்ட் அவைலபிள், பட் அவரே சென்ட்ரல் கான்ட்ராக்ட் எடுக்கல. There are so many cricketers around the world who are not taking central contracts with the countries. Okay. So that is only because எல்லாருக்குமே franchise cricket விளையாடணும். It's become a... So அபி நீ சொல்றது படி பார்க்கும்போது obviously the focus is more on white ball cricket. ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோமா? ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ சொன்ன பிளேயர்ஸ் டோன்ட் ஹாவ் த டைம் டு ப்ரிப்பேர். ஏன்னா கண்டினியூஸாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு டீம் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போகுது, ஒரு டீம் வந்து இட்ஸ் கோயிங் டு ஆஸ்திரேலியா. ஸோ அந்த மாதிரி ஒரே டைமில் மல்டி டீம்ஸ் ஆர் பிளேயிங் அட் த சேம் டைம். ஓகே, ஸோ தட் இஸ் அஃபெக்டிங் த பிளேயர் அப்படின்னு சொல்கிறேன். இதனால தான் நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலி வி ஆர் ஃபவுண்ட் வாண்டிங்கா. ஏன்னா I mean, you spoke about preparation. Rohit Sharma and Virat Kohli, they had enough time just before the Bangladesh series. They had the option of going and playing a Duleep Trophy, which they opted out. Whereas you saw, நீ சொன்ன மாதிரி Gill, Jaiswal, இவங்க எல்லாருமே போய் ஆடினாங்க, and you could see that they were a little bit more equipped. So the players have to take the call. Letty, you just have to accept. This is how it is. அப்படின்ட்டு மானியோமி விராட் கோலி 27 ரன் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. அவர்கிட்ட ஒரு மேட்ச் ஆடுங்க அப்படின்னு, ஆர் அதர் இட்ஸ் அப் டு ஹிம் டு டேக் அ கால் ஆன் வாட் ஹி நீட்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன். அதுதான் நான் கேட்கிறேன். இது வந்து எனக்கு என்னன்னா இட்ஸ் அ கிரேட் பாயிண்ட். நானுமே அதை ரைஸ் பண்ண இந்த ஷோ. நானும் கேட்ட கேள்விதான், should they have played domestic cricket அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கே ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இதையே நம்ம யாருமே பங்களாதேஷ் சீரீஸ் முன்னாடி கேட்கல. பங்களாதேஷ்ல 35 ஓவர்ல 280 அடிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து கை தட்டணும். ஃபார் ஆல் இட்ஸ் ஒர்த் தட் எல்லாருமே ட்ரா தான் எதிர்பார்த்தோம். பட் 35 ஓவர்ல 270 ரன் அடிச்சாங்க, விச் எல்லா பேட்டர்ஸும் லுக் லைக் தேவர் இன் ஃபார்ம். They were scoring at a very fast pace. There is a difference in quality. You can see the quality of bowlers and the team. ஏன்னா பங்களாதேஷோட ஆப்வியஸ்லி நியூசிலாண்டை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் நியூசிலாண்ட், ஃபார் வாட் எவர் யூ செட் அண்ட் வாட் எவர் யூ சே,
அவங்களோட பெஸ்ட் டீம் இன்ஃபேக்ட் ஆடவே இல்லை. தே ஹேட் மிச்சல் சாண்ட்னர் ஃபார் ஜஸ்ட் ஒன் கேம். கேன் வில்லியம்சன் வாஸ் அவுட் த்ரூ அவுட் த என்டையர் சீரீஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கம்பேர் பண்ண முடியாதுதான் நான் சொல்றேன். ஐ மீன் யூ கேன் ஹேவ் யுவர் பாயிண்ட். அதுதான். ஸோ நான் இன்ஃபேக்ட் இந்த ஹோல் சேஞ்சிங் லேண்ட்ஸ்கேப்லேயே ஒரு விஷயம், இந்த WTC சைக்கிளில் இந்த ஃபைனல் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஜஸ்ட் இன் கேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் இஃப் சவுத் ஆஃப்ரிக்கா பிகம் த சாம்பியன்ஸ். ஃபெப்ரவரியில் ஒரு பி டீம் அமிச்சாங்க டு நியூசிலாந்து. நாட் அ சிங்கிள் டெஸ்ட் பிளேயர் வாஸ் தேர் அந்த ஒரு டீம். இன்ஃபேக்ட் ஒன்லி ஒன். நியூசிலாண்டுக்கு 2 மேட்சுக்கு ஒரு டீம் ஒன்று அமிச்சாங்க பிகாஸ் இட்ஸ் கிளாஷிங் வித் SA-20. அந்த ஒரு டீம் WTC ஃபைனல் போய் விளையாட போகுதுன்னா அதுக்கு மேலே என்னங்க உங்களுக்கு ப்ரூஃப் தேவை? சேயிங் தட் வேர்ல்ட் கிரிக்கெட் மாறிடுச்சு அப்படின்னு. பிகாஸ் ஐ எம் நாட் ட்ரைங் டு மேக் எக்ஸ்கியூஸ், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஃபேக்ட்ஸ் சேயிங் இது இப்படிதான் மாறி இருக்கு த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் கிரிக்கெட். ஒரு சில டீம்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க டுவர்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் தட்ஸ் ஹவு இட் இஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். அண்ட் தட் பீங் செட், கமிங் பேக் டு யுவர் ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் அந்த ஒரு கேம், அந்த கேமும் நான் ஃபுல் கேம் ஆக்சுவலி பார்த்தேன். அந்த துலீப் ட்ராஃபி கேம் பச்சை விக்கெட் யோமி. முகேஷ் குமாரும் இன்ஃபேக்ட் வேற யாரும் பறக்க விட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆல் விக்கெட்ஸ் வென்ட் டு பேஸ் நினைக்கிறேன் இந்த கேம். த்ரூவ் ஜுரல் ஒரு 6 கேட்ச் பிடிச்சாரு பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ். சாய் கிஷோர் வந்து 8 ஓவரோ ஏதோ தான் போட்டாரு. ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ இஸ் தட் அ ட்ரையல் பை ஸ்பின்? வாஸ் தட் அ ட்ரையல் பை ஸ்பின் ஃபார் சம்ஒன் லைக் அ ரோஹித் ஆர் அ கோலி? ஆர் எல்லாரும் சொல்ற மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் ஓகே? நான் இன்னொரு ஒரு இதுவும் பார்த்தேன். லாஸ்ட் டைம் சச்சின் டெண்டுல்கர் பிளேட் ரஞ்சி ட்ராஃபி வாஸ் 2013. விராட் கோலி லாஸ்ட் வந்து 2012 அவர் 40 இயர்ஸ்ல போய் விளையாட்டார். கரெக்ட். 2012 விளையாடினாரு அப்படின்னு. அது ஆக்சுவலி ஃபேக்சுவலி இன்கரெக்ட். பிகாஸ் என்னோட சேர்ந்து 2015 சென்னையிலே ஒரு கேம் விளையாடினார். பாபா அப்ரிஜித் 5 விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஆஸ்திரேலியா வந்து பொழந்துட்டு போவாங்க. உஸ்மான் காஜா, கேமரன் பேன்கிராஃப்ட் 150 அந்த கேம். ஸோ அந்த கேம் விராட் கோலி ஆடினார் ஜஸ்ட் பிஃபோர் தட் சீரீஸ். ஸோ தட் வாஸ் 2015. பட் தென் அகேன் யோமி, நீங்க சொல்ற the decline against spin, the numbers are very very correct and I'm sure he's aware. 20 வாட்டி அவுட் ஆயிருக்காரு 23 இதுல. பட் த ப்ராப்ளம் இப்போ வந்து என்ன அப்படின்னா, த டிக்ளைன்னு பார்க்காம அடுத்த 10 டெஸ்ட் மேட்ச் ஹோம் அவேல ஆடுறாங்க. 5 வெர்சஸ் ஆஸ்திரேலியா அண்ட் 5 வெர்சஸ் இங்கிலாந்து. உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு டெபியூட்டாண்ட்டை கொடுப்பீங்களா? இப்போ என்னோட சினாரியாவும் வாஸ் வெரி வெரி சிமிலர். 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணோம் இந்தியா. 2011 ஜூன்ல நான் டெபியூ பண்ணேன். ரைட் ஆஃப்டர் தட் வேர்ல்டு கப் இன் வெஸ்ட் இண்டீஸ். இங்கிலாந்துல போய் உதவாங்குவோம். அதுக்கப்புறம் வாஸ் ட்ராப்ட். ஆஸ்திரேலியாவில் போய் உதவாங்குவோம். எனக்கு ஆக்சுவலி அபிமன்யு ஈஸ்வரனை பார்த்தா ஐயோ பாவம் இவ்வளோ வருஷம் ஆகிட்டு பர்த்ல போய் டெபியூ கொடுக்க போறீங்களா அப்படின்னு என் மைண்ட்ல ஒரு பர்சனலா ஒரு 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 பயஸ் இருக்கு டுவர்ட்ஸ் ஹிம். நீங்க என்ன பண்ணுவீங்க? will you give him a debut in Perth or not? நானா இருந்தா ஐ will not give. you'd rather have him ஒரு 2 years play against அது. பட் எல்லாருக்குமே அதான் என்ன எழுதிருக்கோ அதானே கிடைக்கும். இல்ல அவருக்கு பர்த்ல மாட்டிக்கிச்சுதான். இப்போ என்ன கேள்வி இப்போ என்ன கேள்வி நெக்ஸ்ட் என்னன்னா, அபிமன்யு ஈஸ்வரன் போவாரா, ஓபன் பண்ணுவாரா, இல்லாட்டி KL ராகுல் ஓபன் பண்ணுவாரான்ட்டு. ஏன்னா KL ராகுல் இப்போ இந்தியா ஏக்கு போயிருக்காரு. he is open the innings again. why are we always in a constant find for the third opener அபி? பிகாஸ் நீ ஒரு தேர்ட் ஓப்பனரா நிறைய டீமோட டிராவல் பண்ணியிருக்க. பட் சமீப காலத்துல அந்த ஒரு ப்ராசஸே டிஃப்ரெண்டா இருக்கு. ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல பேர். பட் அவங்க அடுத்தபடி நம்ம வந்து யாருமே ஒரு என்ன சொல்றது, ப்ரிப்பேர் பண்ணாத மாதிரியே இருக்கு. இப்போ ஒரு ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் KL ராகுல் வந்து ஒரு சரி இப்போதைக்கு ஓகே KL ராகுல் நம்ம வந்து ஓப்பனிங் அனுப்புவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் ஆட வச்சா ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். பட் தட் இஸ் நாட் ரைட்ல. இட் டசன்ட் ஒரு லாங் ரன்னுக்கு யூ ஆர் நாட் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் நான் ஃபீல் பண்றேன். வாட் டு யூ திங்க் ஆஃப் தட்? அகேன் அதான் என்னோட ஆங்கிள் இருந்து பார்க்காம உங்க ஆங்கிள் இருந்து பார்த்தா யுவர் ரைட். ஓகே, இவரை பிளட் பண்ணலாம், இவரை க்ரூம் பண்ணலாம். 5 டெஸ்ட் இன்னொரு ஓப்பனர் கொடுத்த கேம் கொடுத்து அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னா என்ன ஆகுது? ஸோ மைட் as well play KL ராகுல் and give him the security saying நீ என்னதான் இருந்தாலும் நீ நம்பர் 6க்கு திரும்பி வந்துடுவ. இந்த ஒரு கேமுக்கு தான் நீங்க ஆட போற. நாங்க வந்து பெருசா ரொட்டேட் பண்ண போறது இல்லை. தட்ஸ் ஒன் வே ஆஃப் சீயிங் இட். செகண்ட் வே ஆஃப் சீயிங் இட் இஸ் ஐ டோன்ட் திங்க் இந்தியா ஹேவ் நாட் ப்ரிப்பேர்ட் வெல். சவுத் ஆஃப்ரிக்கா ஏவோட A டூர் அமிச்சாங்க. இப்போ ஆஸ்திரேலியா ஏவோட அமைச்சிருக்காங்க.
இங்கிலாந்து லைன்ஸோட ஹோப் ஆடினாங்க. எல்லாத்துலயுமே வந்து தேர் ஆர் பேட்டர்ஸ் ரெடி. தேவ்தத் படிக்கல் இங்கிலாண்டோட டெபியூ பண்ணாரு, நம்பர் 4ல நிறைய ரன் அடிச்சுட்டு ஆஸ்திரேலியா ஏரியும் போய் ரன் அடிச்சிருக்காரு. சாய் சுதர்ஷன் போய் ஃபார்ம்ல இருக்காரு, டொமஸ்டிக்லயும் சரி டபுள் 100 அடிச்சுட்டு அங்கேயும் போய் வந்து ரன் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ருத்துராஜ் கைக்வாட், அபிமன்யு ஈஸ்வரன் கான்ஸ்டன்டா பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 4 பேர் வந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரெடியா இருக்காங்க இவங்க. பட் கமிங் சேசலூர் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அகேன்ஸ்டா இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் ரன் a debut in Perth, you would rather have like நீங்களே, நான் உங்களோட காமெண்ட்ரி ஐ வாஸ் லிஸ்னிங் டு இட் லாஸ்ட் இயர் in Jan, எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் அக்ராஸ் த போர்ட் எவ்ரிபடி செட் இதுதான் நாங்க கிரேட்டஸ்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தது இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஃப்ரம் KL ராகுல் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இட் வாஸ் இன் Jan. ஒரு வருஷம் கூட ஆகல அது. அது மட்டும் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் அவர் தலையெல்லாம் கான்ஸ்டன்டா அதுக்கப்புறம் கத்தி இருந்திருக்கு. அண்ட் தட் இஸ் இந்தியன் கிரிக்கெட் ஃபார் யூ. ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு ஹைதராபாத்ல, 86 அடிச்சாரு. 4 டெஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணிட்டு வெளில வந்தப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சர்ஃபராஸ் அவர் KL ராகுல். ஸோ தெர் இஸ் கான்ஸ்டன்ட் டேலண்ட் பூல் கம்மிங். பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்கு. இன்ஃபேக்ட் 4 டீம் ஃபீல் பண்றோம் அட் த சேம் டைம். யோமி, ஒரு டீம் ஒமானுக்கு போச்சு எமர்ஜிங்க்கு, ஒரு டீம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு, ஒரு டீம் லிட்ரலி நம்மளோட டிராவலிங் ரிசர்வ்ஸோட சேர்ந்து ஒன் ஆஃப் ஆர் அடுத்த பூல் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் அங்க இருக்காங்க. வித் ரிக்கி பூய் நிறைய ரன் அடிச்சிருக்காரு, பாபா இந்திரஜித் கோடி ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து உங்களுக்கு இருக்காங்க. த பாயிண்ட் இஸ் சம்டைம்ஸ் ரிசல்ட் வராத போது கொஞ்சம் மேக்னிஃபைடா பலூன்டா தெரியும். அது வந்து ஒரு ரிசல்ட் மாறணும்னு எல்லாரோட மைண்டும் மாறிடும்னு என்னோட விஷயம். பட்டும் படாம எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாரு. இப்போ உங்களை I'm going to put you under the scanner. Okay. இதுக்கு மேல போட இது வரைக்கும் போடலையா? இல்ல, இப்பதான் வருது. See, Kabi, Rohit Sharma and Dravid had a blockbuster combo. Okay, obviously it ended with the T20 World Cup, almost 50 over World Cup win பண்ணாங்க. So it was a very successful partnership. Now with Rohit and Gautam, why I'm bringing up this point is ரெண்டு பேருமே ஒரு different personality. You know, Rohit Sharma personally உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். He's a bit calm. He's கொஞ்சம் laid back. Whereas Gambhir as a player and at some point of time we've seen him as a coach, ஒரு மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாரு. We've seen that. So in the ரெண்டு characters obviously coming together, do you think is there some sort of அந்த ஒரு difference of opinion in a specific ஆன ஒரு decision makingல வரும்போது is it going to hurt the team, or what do you think of that? See, couple of things எனக்கு இதுல I don't think they get along quite well because they have played a lot of cricket together. I know results haven't gone their way, especially Sri Lanka. கிளியரா தெரிஞ்சது where Gautam Gambhir made a few decisions in the ODI where left right maintain பண்ணோம். இந்த டெஸ்ட் மேட்ச் சர்ஃபராஸ் கான் came in and 8. ஓகே 7னே வச்சுக்கோங்களேன். நைட் வாட்ச்மேன் சிராஜ் போனதுனால 8ல வந்தாரு. பட் நம்பர் 8ல ஒரு பியூர் பேட்டரா ஆட வைக்க முடியுமா? தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஈவன் ஐ வில் கொஸ்டின். அதுல உங்களுக்கு டவுட்டே வேணும். பட் எல்லா ரிலேஷன்ஷிப் மாதிரியும் ஐ ஃபீல் இட்ஸ் டேக் டைம் டு இவால்வ். இப்போ வந்து ட்ரையல் பை ஃபயர், பிகாஸ் ஒரு ஹோம் சீரீஸ் தோத்ததே கிடையாது. இதுக்கு மேல உங்களுக்கு ட்ரையல் பை ஃபயர். we've been there in that situation. இதுக்கு மேல பிரஷர்ல யாருமே இருக்க மாட்டாங்க அதர் தென் த 2 men at the top. ஒரு கோச் அண்ட் கேப்டன். 5 டெஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அதுல 4 ஜெயிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த WTC இது முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் சைக்கிள்லேயே ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு ப்ரெஷர் டைம் கிடையவே கிடையாது. அதுக்கு நடுவில் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது இன் மார்ச். ஸோ there is so much cricket and there's so much pressure. Indian cricket is a tough job. நீங்க மேல இருக்கீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் மேபி நான் டிஸ்அக்ரி பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க அவர் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு மீடியால வந்து கேப்டன் இஸ் த லீடர் ஆஃப் த ஷிப், கேப்டன் தான் டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு. அண்ட் கேப்டன் ஓன் அப் பண்ணிட்டார். அவர் தான் வந்தாரு, ஓன் அப் பண்ணிட்டார். நான் அட்மிட் பண்றேன், டாக்டிக்கலி ஐ வாஸ் புவர், பர்சனலி ஐ வாசன்ட் அட் மை பெஸ்ட் as பேட்டர் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ ஃபீல் வாட் as people who are watching the game, covering the game, I feel இந்த ஒரு ரோப் கொடுத்தே ஆகணும் ஃபார் these gentlemen, because இப்பதான் வந்திருக்காங்க. இட்ஸ் நாட் ஈவன் 6 months into the job. ஸோ இதுக்கு மேலதான் ஒரு கிளியர் கட் பிக்சர் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குது இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு. ஐ ஃபீல் இட்ஸ் டூ early to decide. பட் தட் பீங் செட், எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னாரு, அதுதான் வந்து என்னால இன்னுமே எடுத்துக்க முடியல. சோசியல் மீடியா பார்த்துட்டு நாங்கள் டீம்ஸ் எடுக்க மாட்டோம்,
சோஷியல் மீடியா பார்த்து நாங்கள் டீம்ஸ் பிக் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. பட் அந்த சாப்பிங் சேஞ்சிங் வில் அஃபெக்ட் எனி டீம். நீங்க சர்ஃபராஸ் கான் 150 அடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் கேம். ஸோ ஐ டெஃபினெட்லி தாட் கேஎல் ராகுல் தான் விளையாடுவாரு இன் பூனே அப்படின்னு. பட் சர்ஃபராஸ் கான் மேட் த கட். ஸோ அண்ட் அகெயின் அங்கே ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து கேம் அட் நம்பர் 8. there was லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். குல்தீப் யாதவ் டீமுக்குள்ள எடுத்துட்டு வரல, அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வரல, வாஷி டெல்லியில நல்லா பண்ணிட்டு இங்கே வந்தாரு. இங்கே வந்தும் செம்மையா பண்ணிட்டாரு. இன்ஸ்பயர்ட் செலெக்ஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் அகெயின் கண்டினியூட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் டீம் என்வாயர்மெண்ட். நீங்களே கோச் பண்ணியிருக்கீங்க. பிளேயரோட மைண்ட் செட் என்ன, அவங்க இன்செக்யூரா இருக்காங்களா, என்ன பண்றாங்க அப்படின்னு அது பார்க்கறது இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ தட் ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி ஃபோக்கஸ் ஆன். ஏன்னா நீங்க ஒரே டீம் ஆடி ஒரே பிளேயர்ஸை பேக் பண்ணல. த்ரூவ் ஜுரேல் 80 அடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் கேம். இந்த போன லேண்ட் ஆஸ்திரேலியன் ஷோர்ஸ்ல இறக்கி 80 அடிச்சிட்டாரு. இப்போ அவர் ஆட வைக்க போறீங்களா? அதுதான் வந்து இப்ப கேள்வி. ஸோ அகேன் இட் இஸ் அ வெரி வெரி டஃப் ஜாப். ஐம் பிரிட்டி ஷுவர் தட் தே ஆர் ஆல்சோ ஃபீலிங் த ஹீட். ஸோ இதுக்கு மேல வந்து டைம் வில் ஒன்லி டெல் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஓகே ஓகே ஃபைன். லாஸ்டா ஐ மீன் ஆஸ்திரேலியா ஆப்வியஸ்லி போகிறாங்க. லாஸ்ட் 2 சீரீஸ் நம்ம வந்து அங்கே போய் வின் பண்ணியிருக்கோம். அது முக்கிய பங்கு ஆப்வியஸ்லி பேட்டிங் ஒரு புஜாரா இருந்தார். ஆர் வி கோயிங் டு மிஸ் அ பிளேயர் லைக் புஜாரா? ஐ மீன் இன் மை ஒப்பீனியன் வி ஆர் ஆல்ரெடி மிஸ்ஸிங். அதனால தான் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு சரிவு ஆர் த 3-0 லாஸ், ஐ ஃபீல் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு இந்தியன் டீம்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் மேக்கர்ஸாக இருக்காங்க. அண்ட் புஜாரா மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ் இந்த when last time Indian team went there. So do you think we are going to miss that sort of a player, or is it going to be a weakness for us that இந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லையே அப்படின்னு? டெஃபினட்டா மிஸ் பண்ண போகும். புஜாரா மாதிரி ஒரு பிளேயர் இன்ஃபேக்ட் ரொம்ப அண்டர் ரேட்டட். லாஸ்ட் டைம் அவர் வின் பண்ணதுல அந்த ஒரு 10 மணி நேரம் ஒரு ஐசோர் ஆஃப் அன் இன்னிங்ஸ் விளையாடினார். இங்கே அடி வாங்கி இங்கே அடி வாங்கி ஒரு இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு வாட்ச். அண்ட் பட் ஐ ஃபீல் அதுதானே ஒரு சக்சஷன் பிளான். புஜாராலேருந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் சுப்மன் கில் டைம். புஜாராக்கு முன்னாடி வந்தவர் ராகுல் டிராவிட். ராகுல் டிராவிட் 100 டெஸ்ட் மேட்ச் 160 170 டெஸ்ட் மேட்ச் ஆடினவர் ஃபில்லிங் இன்டு. அண்ட் ஐ ஃபீல் அவர் இஸ் டூயிங் த ரைட் திங்ஸ். சுப்மன் கில் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அட் நம்பர் 3. I really hope he gets big hundreds, 150, 160, 200, the மாதிரி ஸ்போர்ட்ஸ். அண்ட் ஐ திங்க் அவருக்கு கேம் இருக்கு, டெக்னிக் இருக்கு டு பிளே. மேபி ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம், விச் அகேன் he corrected in Mumbai test. பட் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவர் ஷார்ட் பால் ரொம்ப நல்லா விளையாடுவாரு, பேக் ஃபுட்ல சூப்பரா ஆடுவாரு, ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் நல்ல பிளேயர். ஸோ அவருக்கு டூல்ஸ் எல்லாமே இருக்கு டு சர்வைவ் இன் ஆஸ்திரேலியா. அண்ட் ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அதுக்கு அவரை மிஸ் பண்ண போறோமே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் சம்டைம்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும், கன்சிடரிங் இந்தியன் கிரிக்கெட் அண்ட் இட்ஸ் ரெப்யூட்டேஷன். பட் இந்த யங் பிளேயர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் யோமி. அண்ட் இந்த யங் பிளேயர்ஸ் ஹவ் டன் இனஃப் டு ப்ரூவ் தெம்செல்ஸ். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு மேட்ச் ஆடினது கிடையாது ஆஸ்திரேலியாவில். அவர் அடிக்கிற ரன்னுக்கு அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யாருக்கு கொடுப்பீங்க? சேம் வித் சுப்மன் கில். ரிஷப் பந்த் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ டோன்ட் நோ ஹூஸ் கோயிங் டு பேட் அட் 6. I don't think Indian டீமே டிசைட் பண்ணிருக்காங்க சர்ஃபராஸ் கான் ஆட போறா, கேஎல் ராகுல் ஆட போறா. whoever plays I think they should be, or maybe even Dhruv Jurel அவரும் போட்டாரு ஹேட்டர் ரிங்கிங். இல்ல பட் அபி நீ சொல்லு உன்னோட ஒப்பீனியன். கேஎல் ராகுல் ஓபன் பண்ணுமா, அபிமன்யு ஈஸ்வரன் ஓபன் பண்ணுமா, என்ன what do you think, what should be the? ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் அப்படின்னா நான் கேஎல் ராகுலுக்கு தான் பண்ணுவேன். ஏன்னா he has opened in Australia. நான் இன்ஃபேக்ட் ரிவ்யூ சஜெஸ்ட் பண்ண maybe Shubman Gill opens for 1 game and play KL Rahul at 3, 4 Kohli, 5 அந்த மாதிரி கூட I suggested. I had an option. But why it's not a great initiation into test cricket அப்படின்னா ஓகே இவருக்கு வந்து கொடுங்க. அபிமன்யு ஈஸ்வரன் தான் நம்மளோட டெசிக்னேட்டட் தேர்ட் ஓப்பனர், அவரு தான் அடுத்த 3 வருஷத்துக்கு விளையாட போறாரு, வேற யாருமே கிடையாது மிக்ஸ்ல அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் யாருக்குமே கிடைக்காது இன் இந்தியன் கிரிக்கெட். பட் சில பேருக்கு அப்படிதான். அவர் கிடைச்சதுன்னா ஆல் த வெரி பெஸ்ட். ஐ ரியலி ஹோப் ஹி ஹஸ் லிட்டில் பிட் ஆஃப் லக். இஃப் நியாயப்படி அவருக்கு தான் கொடுக்கணும். பிகாஸ் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அண்ட் அவர் அடிச்ச ரன்னுக்கு அந்த வேல்யூ எடுத்துட்டாங்க டீம்ல தேர்ட் ஓப்பனரா, இப்ப ஏன் பின்னாடி போகணும்? அதுதான் நான் கேட்பேன். நீங்க பேக்கப் பேட்டரா. ஆமா,
மேபி பட் கேஎல் ராகுல ஓபன் பண்ண வச்சிருக்காங்க இந்த ஒரு டெஸ்ட். இன்ஃபேக்ட் நீங்க அந்த துலீப் டிராஃபி கேமே சொன்னீங்களா, அப்ப கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. அந்த டீம்லயும் ஓபனர் கிடையாது. ஸோ கேஎல்லாம் ஓபன் பண்ணுவார் பார்த்தா நம்பர் 4 வந்தார் அந்த கேம்ல. ஸோ கேஎல் ராகுல் இருந்த டீம்ல நம்பர் 4 நம்பர் 5 தான் ஆனாரு இந்த துலீப் டிராஃபி. ஸோ அப்ப கிளியர் கட்டா இருந்தது அவர் இதுல தான் ஆட போறாரு, மிட் ஆர்டர்லாம் ஆட போறாரு. இல்ல எனக்கு என்ன இப்போ மைண்ட் வாய்ஸ்னா, நல்ல வேலைப்பா நான் கேஎல் ராகுல் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு தோணுது. பட் இட்ஸ் நாட் ஈஸி. அப்படி உனக்கும் தெரியும், ஐ மீன் ஆஸ் அ பேட்டர் எஸ்பெஷலி, அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி இடத்துல வந்து ஜஸ்ட் எனி பால் கேன் கெட் யூ அவுட். ஸோ ஐ ஹோப் கேஎல் ராகுல், பட் ஐ மீன் ஹி டஸ் ரியலி வெல். ஒன் லாஸ்ட் ஃபைனல், ஆப்வியஸ்லி பேட்டிங் பற்றி நிறைய பேசணும். இன்னொரு விஷயம், இந்தியாவுக்கு சக்ஸஸ் நிறைய ஏன் கிடைச்சிருக்குன்னா, last two times when they toured Australia, is the fast bowling lineup. We had a Bumrah, we've had Shami, we have had Siraj standing up tall in the last 2 times that they played. But in the vaati ஒரு Shami ஒரு மிகப்பெரிய ஒரு loss for the team, still not recovered. 2 new bowlers who are going to go to Australia for the first time, Harshit Rana and Akashdeep, and obviously Prasidh Krishna, Siraj and Bumrah. What do you see? Does this fast bowling lineup உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தருதா நம்ம வந்து we can get 20 wickets? ஓகே, பும்ரா எனக்கு தெரிஞ்ச 5 டெஸ்ட் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டா ஐ ஃபீல் இந்தியா வில் பி டூயிங் ஜஸ்டிஸ். 5 டெஸ்ட் மேட்சுக்கு அவரை ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணாங்கன்னா பும்ரா வந்து ஹி வில் டூ ஹிஸ் ஜாப். பாக்கி இருக்கிற 3 பிளேயர் தான் என்னோட கொஸ்டின்ஸ். ஆகாஷ்தீப் ரொம்ப நல்லா போடுறாரு, ஐ ஃபீல் ஹி டிசர்வ்ஸ் அ பிளேஸ். அண்ட் அவரோட அந்த ரிலீஸும் அவரோட எஃபெக்டிவ்னஸ் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க இந்த ஆஸ்திரேலியன் டீம். ஸோ டெஃபினெட்லி ஆகாஷ்தீப்புக்கு அந்த ஒரு சான்ஸ் கொடுத்து, எஸ்பெஷலி நீங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய வச்சிருக்கீங்கன்னா போடலாம். இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும், பிகாஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலிங் லைனப் இருக்கு, பட் சம்டைம்ஸ் டால் பவுலர் சக்சீட் ஆயிருக்காங்க இன் ஆஸ்திரேலியா. அதுதானே லாஜிக். ஸோ ஒரு இஷாந்த் சர்மா சக்சஸ் கிடைச்சது ஆஸ்திரேலியால. ஹர்ஷித் ராணா வெரி சிமிலர், நாட் ஆஸ் டால் பட் நல்லா ஹை ரிலீஸ். ஸோ அகேன் நல்ல சீம் பிரசன்டேஷன். ஸோ ஹர்ஷித் ராணாவை அதனால தான் எடுத்திருக்காங்க. டிராவலிங் ரிசர்வ்ஸ் தான் 3 பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுல 2 டால் பவுலர் இருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். ஒரு முகேஷ் குமார் எடுத்துட்டு போயிருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இந்த காலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் போலிங் தான் பார்த்துருந்தேன். ஸோ அவரும் ஒரு டால் பவுலர். கலீல் அஹமத் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், அகேன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் ஆப்ஷன் தேவை அப்படின்னு அவரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு எனக்கு ஒரே கன்சர்ன் என்னன்னா, முகமது சிராஜ் ஐ ஃபீல் ஹி இஸ் நாட் பின் அட் இஸ் பெஸ்ட். அண்ட் சம்டைம்ஸ் அது ஆகலாம். ஒரு ரிகவரிங் ஃப்ரம் டெங்கி ரன் அப் ஷார்டன் பண்ணியிருக்காரு. ஹீஸ் நாட் ஹேட் அ பெஸ்ட் ஹோம், ஹீஸ் நாட் ஹேட் அ குட் ஹோம் சீசன். பட் சிராஜ் மேலே இவ்வளோ ஃபெய்த் போட்டீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆஸ்திரேலியாவில். ஷமி இல்லாத பட்சத்தில் பும்ரா அண்ட் சிராஜ் 2 பேரும் சீனியர் மென் இருக்கும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட ஒரு வெல் ரவுண்டட் பவுலிங் லைனப் அட்டாக் இந்தியாவில் இப்போதைக்கு கிடையாது. இந்தியாவில் இதுதான் உங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த், விச் இஸ் ரியலி ரியலி குட். நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முகேஷ் குமார் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ நல்லா பண்ணியிருக்காரு. பிரசித் கிருஷ்ணா அந்த ஏரியாலேயே அப்படியே சுத்திட்டே இருக்காரு. எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் இல்லையோ அந்த ஏரியாலேயே சுத்திட்டு இருக்காரு அவரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவுலிங் லைனப் இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கும் போது ஐ ஃபீல் இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் மேன் மேனேஜ்மெண்ட். நல்ல டாக்டிக்ஸ் கொடுத்து தேர் இஸ் ஐ டோன்ட் சி தட் இந்தியா ஹேவ் அ சுமாரான லைனப் ஒரு worst lineup from the last time they toured to Australia. நல்ல வெல் ப்ரிப்பேர்டாக தான் போறாங்கன்னு என்னோட ஃபீலிங். ஐ மீன் ஒரு விஷயம் அபி, பிகாஸ் யூ ஆஸ்க் மீ மை ஒப்பீனியன், ரிலென்ட்லெஸ். ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டில் எஸ்பெஷலி இன் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் அ ஸ்ட்ராங் டீம் லைக் ஆஸ்திரேலியா, ரிலென்ட்லெஸ்ஸாக யார் போடுறாங்களோ தே ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ தட்ஸ் வை பும்ரா சிராஜ் 2 பேருமே தே ஸ்டாண்ட் அவுட், தேவ் டன் வெல் தேர். ஸோ இந்த மற்ற 3 யங்ஸ்டர்ஸ், ஒரு பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப் அண்ட் ஹர்ஷித் ராணா, எனக்கு ஹர்ஷித் ராணா மேலே கொஞ்சம் ஐம் ஸ்டில் டவுட்ஃபுல். எப்படி அவர் ஹவு டிட் ஹி கெட் இன் டு த டீம்? ஏன்னா முகேஷ் அதுக்கு முன்னாடி ஆடினாரு, இஸ் டன் ரியலி வெல். ஷமி என்ன மாதிரியான ஒரு சீம் ரிலீஸ் போடுவாரோ அதே மாதிரி அந்த மோல்ல இவர் இருக்கிறாரு. ஸோ ஐ தாட் தே மிஸ்ட், கொஞ்சம் அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் சொன்ன மாதிரி இந்த 3 பேர்ல யார் who is going to crack the code of being relentless, being the third fast bowler, I think they are going to find that success அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் anyways, I think we've had a very good chat, Abhi. I think brilliant points from you. Thanks once again for your time, and it was wonderful talking to you. Congratulations, Yomi. By the way, நான் show startingலே சொல்லிருந்தேன், 25,000 subscribers and counting, many more. Congratulations, all the very best. Pleasure was mine.
Absolutely. Thanks a lot, Abhi.